எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு ஒரு 3 ஸ்டாக் பற்றி ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 3 ஸ்டாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஆக்சுவலி மார்க்கெட் ஒரு பெரி ஜோனில் இருக்குது. பட் ஆனாலும் சம்டைம் மார்க்கெட் ஒரு டைரெக்ஷன் போகும்போது சில ஸ்டாக்ஸ் அது அப்போசிட் டைரெக்ஷன் போகிற சான்சஸ் இருக்குது. அதில் 3 ஸ்டாக் தான் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஆனால் இன்கேஸ் மார்க்கெட்டு டைரெக்ஷனல் அப்போசிட் டைரெக்ஷனல் போகும்போது சம்டைம் என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற சான்சஸும் இருக்குது. அதனால தான் நான் செபி ரிஜிஸ்டரில் இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு எடுத்துங்க. ஓகே, சம்டைம் மார்க்கெட்டு பெரிஷ் இருக்கும்போது நம்மளோட ஸ்டாக்ஸ் புல்லிஷ் ஆகிற சான்சஸும் இருக்குது. ஓகே, வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், நீங்கள் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பெரிஷ் ஜோனில் இருக்குது. இந்த ஜோன் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காமிக்கிறேன். வீக்லி சார்ட்டில் இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்து இது ஒரு சப்போர்ட் ஜோன். லாஸ்ட் டைம் இங்கேருந்து மேலே போகும்போது மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஜோனில் வந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சி. பட் லாஸ்ட் வீக் என்னாச்சு, ஃபுல் கம்ப்ளீட்லி செல்லிங் ப்ரெஷர் இது கம்ப்ளீட் நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் ஒரு சப்போர்ட் ஜோன் பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே இருக்குது. இங்கே டெய்லி சார்ட்டில் பார்த்தா மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மறுபடியும் மார்க்கெட் கீழே போகிற சான்சஸ் தான் அதிகம் இருக்கும். இன்கேஸ் இந்த வீக் மறுபடியும் இது புல்லிஷ் ஜோனில் இங்கே க்ளோஸ் ஆகுனா மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் ஆகும். இல்லைன்னா சேம் டைப் இது ஒரு ட்ரெண்ட் ஆகிற சான்சஸும் இருக்குது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஸ்விங்குக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸு. ஈக்விட்டியில் ஓகே, இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு பிலோ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இது இருக்கும். ஓகே, இந்த லெவலில் இருக்கும். செகண்ட் டார்கெட் நம்மளோட இந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயில் பண்ணலாம். இல்லைனா இங்கே புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லைன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வந்தப்போ நம்ம எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நாட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்விங் ட்ரேடுன்றது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது 1 டேலேருந்து 5 டேஸ் வரலும் இருக்கும். அது இல்லாமல் வெனஸ்டே ஹாலிடே இருக்குது, கிறிஸ்மஸ்ஸு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 டேஸ் மட்டும் தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ நம்ம ஃப்ரைடேக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே. அப்புறமா செகண்ட் ஸ்டாக் பிஎல் கூட ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதோட பிலோ லோ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு இது பொட்டென்ஷியலி இது எதனாலன்னு ஆல்ரெடி ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்விங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரியே தெரியறதுனால இது ஒரு ஸ்விங்குக்காக செலக்ட் பண்ணியிருக்கு ஸ்டாக்ஸு. அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சைட் மேலே தேர்ட் ஸ்டாக்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா ஆல்ரெடி ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. மறுபடியும் ஒரு ஸ்விங்குக்காக ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கிறது 1 to 5 டேஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி 5 டேஸ்க்குள்ளே நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இப்படி போகும்போது இந்த லெவலில் ஃபஸ்ட்டு டார்கெட் வரும். செகண்ட் டார்கெட்டு இன்கேஸ் இது மேலே போகலன்னா செகண்ட் டார்கெட் நம்மளோட இது இம்பார்ட்டண்ட் இருக்கும். கம்பல்சரி நம்மளோட இங்கே லோ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறது வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கியோட 3 ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ, அப்புறமா பிஎல், பேங்க் ஆஃப் பரோடா. ஒரு 3 ஸ்டாக்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ். இது லர்னிங் பர்பஸ்க்காக எடுத்துங்க. எது மாதிரி அப் சைடு போகுது இல்லைனா கீழே போகிறது. இது ஆல்ரெடி நான் நேற்று வச்சுருக்க ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் இந்த 3 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கு. இங்கே நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் இது வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு வாட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. மறுபடியும் இதே மாதிரி இன்னொன்று வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.